வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் கன்னிராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியம் சற்று சராசரியை விட சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். இதனால் நீங்கள் உங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கன்னிராசியை பொறுத்த மட்டில் குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 9ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் நீண்ட நாட்களாக நோய்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காலத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு நலமாக ஆரோக்கியமாக வீடு திரும்புவீர்கள். இந்த வாரத்தில் எந்த ஒரு பொருளாதார நிதி முடிவையும் எடுக்கும்போது நீங்கள் பெரும்பாலும் சில சிக்கல்களை சமாளிப்பீர்கள், அதில் வெற்றி பெறுவீர்கள். மற்றும் உங்களுடைய நுட்ப அறிவு உதவியுடன் முதலீடு தொடர்பான எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாரம் உங்கள் குடும்ப சூழலில் சில மாற்றங்களை செய்வதற்கு முன் மற்றும் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் கருத்தையும் பெற நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்க நினைத்த முடிவுகள் அவர்களால் உங்களுக்கு எதிராக திருப்பி விடப்படும். இந்த வாரம் உங்கள் எதிரிகள் தங்கள் சிறந்த முயற்சிகளுக்கு பிறகும் உங்களுக்கு தீங்கு செய்ய முன்வர மாட்டார்கள். இது நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் மற்றும் உங்களின் கடின உழைப்பு மற்றும் உழைக்கும் திறன் மூலம் நீங்கள் வெற்றி பாதையை தொடர்ந்து செல்வீர்கள். அனைத்து சவால்களையும் கன்னிராசி மக்கள் சமாளித்து இந்த வாரத்தில் வெற்றி பெற்று வீர நடைபெறுவார்கள். இந்த வாரம் கன்னிராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சில மாற்றங்கள் செயல்பட்டு அதன் பிரகாரம் அட்டவணைப்படி படிப்பார்கள். மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புபவர்கள் வெற்றியை சந்திக்கலாம். இதற்கு பிறகு வார இறுதி வரை மீண்டும் கல்விக்கு சாதகமாக இருக்கும் சூழல் இருக்கிறது. மேலும் உங்கள் இலக்குகள் அடைய நீங்கள் முன்பே செய்த அட்டவணைப்படி கல்வியை படித்து படிப்பில் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். புதன்கிழமைகளில் தோப்புக்கரணம் போட்டு விநாயகருடைய அகவலை பாராயணம் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்களுடைய அவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.